Hey hi guys, welcome back to our channel. So இந்த வீடியோவோட thumbnail நீங்க பார்த்துட்டு வந்திருப்பீங்க. So இந்த வீடியோ எதை பத்தி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன ஜானர்ல படம் பார்க்க போறோம் அப்படின்னா, மறுபடியும் பழைய மாதிரி நிறைய சயின்ஸ் ஃபிக்ஷனுக்குள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி எஸ் நம்ம ஆர்ஜன் ப்ரோக்கு என்னதான் ஆச்சு. ஸோ தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனலில் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் போட்டு சும்மா ஒரு 3 மாதம் கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். தலைவனுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒன்றுமே தெரியலிங்க. கம்யூனிட்டி போஸ்ட்டில் கூட அவர் மென்ஷன் பண்ணல. ஆனால் நிறைய கமெண்ட்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் லைக் போட்டிருக்காருங்க. அதுதான் எனக்கு புரிய மாட்டேங்குது. கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறாரு. என்னாச்சு எதுன்னு சொல்லலை. ஒருவேளை பர்சனல் ப்ராப்ளமாக என்ன ஏதுன்னு தெரியல. ஆனால் கமெண்ட்ஸுக்கெலாம் லைக் போடுறாங்க. ஸோ நான் உங்களுக்கு கமெண்ட்ஸ்லாம் காட்டுறேன் பாருங்கள். இங்கே ஃபஸ்ட் கமெண்ட் பாருங்கள். யாரெல்லாம் ஆர்ஜன் ப்ரோவை காணோன்னு சேனலை வந்து செக் பண்ண வந்தீங்க கை தூக்குங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எமோஜி போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரோ ப்ளீஸ் கம் பேக், ஹார்ட்லி மிஸ் யூ ஸோ மச் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா போட்டிருக்காரு. அப்புறம் கே வெங்கடேஷ் அப்படிங்கிறவர் யோ ஆஜோன் எங்கேயா போனேன், பார்க்கறதுக்கு மூவி இல்லாமல் பார்த்த மூவியே திரும்ப திரும்ப பார்த்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு அவர் கமெண்ட் பண்ணியிருக்காருங்க. இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 வீக்ஸ் முன்னாடி கூட ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காரு. கம்பேக் சூன் அண்ணா, வி மிஸ் யூ அண்ணா, டேக் கேர் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கும் அவர் லைக் பண்ணியிருக்காரு. லைக் மட்டும்தான் பண்ணியிருக்காரே தவிர கம்யூனிட்டி போஸ்ட்டில் கூட போட்டிருக்கலாம் எதனால் நான் சேனலில் வீடியோ போடல, ஏன் எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது எதுவுமே பண்ணல அவர். ஸோ நமக்கு என்னன்னு தெரியல. ஸோ அவராக ஏதாவது ரிப்ளை பண்ணுற வரைக்கும் நம்ம பொறுமையாக தான் இருந்தாங்கணும். ஸோ இன்ஃபேக்ட் சொல்ல போனால் இந்த சேனலை நான் மெயினாக உருவாக்குறதுக்கு காரணமாக இருந்தவங்களே இவங்க தான். தமிழ் வாய்ஸ் ஒரு மிஸ்டர் தமிழன், அதுக்கப்புறம் ஃபிலிம் ரோல், அப்புறம் தமிழ் ஹாலிவுட் டைம்ஸ், இந்த மாதிரி டாப் 10 மூவிஸ், இந்த மாதிரி நிறைய சேனல் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சேனல்லாம் பார்த்து இன்ஸ்பிரேஷன் ஆகி தான் நானும் இந்த மாதிரி மூவிலாம் ரிவ்யூ பண்ணி போடலாம், எக்ஸ்பிளேஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நானும் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ டைம் இருந்தால் அப்படியே நம்ம சேனலையும் அப்படியே செக் அவுட் பண்ணி பாருங்கள் நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ ஓகே, எனக்கு ஏன் தமிழ் வாய்ஸ் ஒரு சேனல் ரொம்ப பிடிக்கும்னு கேட்டிங்கன்னா, இவர் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் அப்படியே எங்கேஜாக வச்சுப்பார். அவர் பேசுகிற விதம், ஒரு ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எங்கேஜாக இருக்கும் வீடியோவை பார்க்குறதுக்கு. அது இல்லாமல் இவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் எடிஷன்ட்டு ஒரு இது பண்ணியிருப்பாருங்க வீடியோ. அது சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு. அதாவது எப்படின்னா, அந்த படத்தில் வர கேரக்டராகவே நம்மளாக இருந்தால் எப்படி இருக்கும், அந்த கேரக்டரை நம்மளாக இருந்து கதை சொன்னால் எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. ஸோ அதுதான் ஒரு ஸ்பெஷல் எடிஷன் சொல்லிட்டு அந்த கேரக்டரே அவனோட கதையை சொன்னால் எப்படி இருக்குமோ அதை மாதிரி அவர் கதையை சொல்லியிருப்பாரு. ஸோ அது ஒரு சூப்பரான ஒரு ட்ரை, நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காரு அவர் சேனலில். ஸோ அதை நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் டைம் பியூட்டி இன்சைட் அப்படின்ற ஒரு படத்துக்கு டிஃப்ரெண்ட்டாக வாய்ஸ் ஓவர் பண்ணியிருந்தேன். அது உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது, பயங்கரமாக சப்போர்ட் பண்ணிங்க, அதுக்கு தேங்க்ஸ். அண்ட் அதுலேயே சொல்லியிருந்தேன் இந்த மெத்தட் மட்டும் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா ஸ்பெஷல் எடிஷன் சொல்லிட்டு இதை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒர்க் அவுட் ஆனதுனால இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்பெஷல் எடிஷன் தான். ஸோ இதெல்லாம் ஆர்ஜனோட ஸ்பெஷல் எடிஷன். பார்க்குறதுக்கே நல்லா இருக்கும். அப்படியே நம்ம அந்த கேரக்டராகவே வாழ்ந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காருங்க. ஸோ இதே மாதிரி ஃபிலிம் ரோல்னு ஒரு சேனல். ஸோ அவர் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நிறைய ட்ரை பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயங்க, நம்ம தமிழ் வாய்ஸ் ஒரு சேனல் மாதிரியே, அதாவது அவரோட வாய்ஸை பார்த்தீங்கன்னா ஏஐயில் நம்ம வாய்ஸை போட்டு ட்ரெயின் பண்ணால் எப்படி நம்ம வாய்ஸ்லேயே அது ஏஐ பேசும்ல. ஸோ அந்த மாதிரி அவரோட வாய்ஸை என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஏஐ மாடலுக்கு ட்ரெயின் பண்ணி இன்னும் நிறையா சேனல்ஸில் போட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது உண்மையாக என்னன்னு கூட எனக்கு தெரியல. எனக்கு ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அது வந்து அவரோட செகண்ட் சேனலுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அது எதுக்குங்க, அவர் வாய்ஸ் ஓவர் சேனலே நல்லா ஓடிட்டு இருக்கு, அதை விட்டுட்டு அனிமல் ஃபேக்ட்ஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன தேவையில்லாத ஃபேக்ட்ஸ் சேனல்லாம் போட்டுட்டு இருக்கணும். ஸோ எனக்கு தெரிஞ்ச அவரோட வாய்ஸை இந்த மாதிரி ஏஐ வாய்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்க சேனலில் இவர் பேசுகிற மாதிரியே போட்டிருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக நிறைய போயிட்டு இருந்தது இல்லைங்க, இந்த மாதிரி தளபதி விஜய் வந்து பேசினா எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் எஸ்பிபி பாட்டு பாடினா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஏஐ மாடியூலுக்கு அவரோட வாய்ஸை ஃபீட் பண்ணிட்டு இப்போ அந்த வாய்ஸை அது வந்து ரெக்கக்னைஸ் பண்ணி வச்சுக்கோ. அதே மாதிரி எஸ்பிபி பாடுற மாதிரியே பாட்டு நிறைய வந்து சில விஜய் பாடுற மாதிரிலாம் வந்துருந்ததில்ல. ஸோ அந்த மாதிரி அவங்க ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சேனல்ஸ்லாம் நான் கிடச்சதுன்னா நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போடுறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அவரோட வாய்ஸ் மாதிரியே தான் இருக்கும். எனக்கு தான் அப்படி தோணுதா இல்லை உங்களுக்கு அப்படி தோணுதான்னு சொல்லிட்டு எனக்கு பார்த்துட்டு சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ், இதுக்கு தான் இந்த வீடியோ. ஆர்ஜன் ப்ரோக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. ஸோ அவருக்கு என்ன ஆச்சுன்னு நான் சொல்ல வரல, ஏதாவது பர்சனல் ப்ராப்ளமாக கூட இருக்கலாம். ஸோ அதை அவர் சொல்ல வேணான்னு கூட நினச்சிருக்கலாம். ஸோ அவர் எப்படி இருந்தாலும் வீடியோஸ் போட்டு தான் ஆவார். ஏன்னா 3 மாதம் தான் ஆயிருக்கு. இதே மாதிரி தான் மொக்க கமெண்ட்ரி ப்ரோவும் ஒரு 1 மந்த்துக்கு வீடியோ போடலன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் அவர் கம்பேக் கொடுக்கலையா. ஸோ அது மாதிரி நம்ம ஆர்ஜன் ப்ரோ கம்பேக் கொடுப்பாரு. ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள்.